அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாக இருந்த தம்பதி ஊட்டியில் கைது செய்யப்பட்டனர். குமரி மாவட்டத்தில் 5 பேர் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்டவர்களிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தேடப்பட்டவர்கள்தான் தூத்துக்குடியைச் சேர்ந்த மஞ்சு மற்றும் அவரது கணவர் செரின் சாத்ராஜ். இவர்கள் மீது குமரி மாவட்டம் திடல் பகுதியைச் சேர்ந்த 37 வயது ராஜகோபால் மற்றும் திட்டுவிளை பகுதியைச் சேர்ந்த முகமது உள்ளிட்டோர் புகார் அளித்திருந்தனர். அரசு துறைகளில் பல்வேறு நிலைகளில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்று ஏமாற்றிவிட்டதாகவும் போலி பணியாணை வழங்கி மோசடி செய்ததாகவும் புகாரில் குறிப்பிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் குமரி மாவட்ட காவல்துறையினர் தனிப்படை அமைத்து கணவன் மனைவியை தேடி வந்தனர். மஞ்சுவின் தாயார் அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு நன்கு அறிமுகமான பலர் அரசு துறைகளில் உயர் பதவியில் இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் அரசு வேலையை சுலபமாக பெற்றுவிடலாம் என ஆசை காட்டி தலா 25 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 5 பேரிடமிருந்து மட்டும் 2 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. எனவே அவர்களை கைது செய்ய தூத்துக்குடிக்கு சென்றபோது அவர்கள் தலைமறைவாகிவிட்டனர். இந்த தம்பதி இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் பலரை ஏமாற்றியுள்ளனர். அதன் பேரில் தமிழ்நாட்டின் பல்வேறு காவல் நிலையங்களிலும் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த வழக்குகளிலும் கணவன் மனைவி இருவரும் தேடப்பட்டு வந்ததால் வீட்டை பூட்டிவிட்டு ஓடிவிட்டனர். அவர்கள் கோவையில் பதுங்கியிருப்பதாக குமரி மாவட்ட தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. எனவே தனிப்படையினர் கோவை விரைந்தனர். தங்களை பிடிக்க போலீஸ் வந்துவிட்டதை அறிந்த கணவன் மனைவி இருவரும் ஊட்டிக்கு தப்பினர். அங்கு அவர்களை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவர்களை பூதப்பாண்டி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெருங்கி பழக்கம் இருந்தார். அவங்கள்ட்ட வேலை பற்றி பேசும்போது என் கணவன் மூலமாட்டு உனக்கு வேலை வாங்கி தரோம், என் மாமியாரும் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க, நான் உனக்கு வேலை ரெடி பண்ணி தந்துடுவாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. நான் யாருனே குரூப் 4 பழைய எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், அதை வச்சு அவங்களை எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை நம்பி இவங்ககிட்ட ரூபாய் கொடுத்தேன். 6 லட்ச ரூபா கேட்டிருந்தாங்க. அப்போ 6 லட்ச ரூபா நான் கடன் வாங்கி என்னோடய நகை எல்லாமே, என் ஒய்ஃபோட நகை எல்லாமே அடை வச்சு அவங்ககிட்ட கொடுத்துருந்தேன். அதை நம்பி இன்னும் அவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் ரெடி பண்ணி கொடுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தால் சொல்லு, உடனே வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொல்கிறேன், வேலை கிடைக்காத பட்சத்தில் உங்கள் அமௌண்ட்டை திருப்பி தந்துடும், அதை தைரியமாக நீங்கள் தரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்பி நான் அதை நம்பி கொடுத்தேன். அப்புறம் நானும் என்னோடய ஃப்ரெண்டு அப்புறம் என்னோடய உறவினர் எல்லோரும் கொடுத்தாங்க. சுமார் ஒரு 40 லட்சத்து மேலே கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை இப்போ உடனே ஆர்டர் ரெடி ஆகிட்டு அவங்களுக்கு ஆஃபீஸர் கையெழுத்து போட்டு உடனே விட்டுருவாங்க. அதுக்காக வண்டி வாங்கணுமான்னு கேட்டாங்க. நானும் இவங்க சொல்கிறேன் நம்பி நானும் வண்டி 2 பைக்கு 3 பைக்கு 2 கார் வாங்கி கொடுத்துட்டேன். ஃபைனான்ஸ் பேரில் வாங்கி கொடுத்தேன். இந்த 2 திருப்பி லேட் ஆகணுன்னே திருப்பி கேட்டோம். இன்னும் லேட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் இப்போ உடனே ரெடியாக சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்ட்டு அந்த அளவு ஒரு ஆர்டர் காப்பி அனுப்பிவிட்டாங்க. இந்த ஆர்டர் காப்பி வந்து உங்களுக்கு இது எலெக்ஷன் முடிஞ்சால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், எலெக்ஷனாலே உங்களுக்கு ஜாயின் காப்பி வரல, வந்தோம் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே நம்பி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கேட்ட பிறகு இவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரியை விசாரிக்கும்போது இப்போ இந்த ஆர்டர் காப்பி காணிக்கும்போது ஃபேக்குன்னு தெரிய ஆரம்பிச்சு. அதனால் நாங்கள் பூதப்பாண்டி காவல் நிலையத்தில் முறையிட்டு அவங்க மூலமாக காவலர் மூலமாட்டு தனிப்படை அமைச்சு அவங்கள கைது செஞ்சுருக்காங்க. அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பெற்ற பணத்தை பதுக்கியிருப்பது எங்கே? மோசடிக்கு துணை போனவர்கள் யார்? அரசு துறையில் உயர் பதவியில் உள்ளவர்கள் யாரேனும் இவர்களுக்கு உதவினரா என போலீஸ் விசாரணை தீவிரம் அடைந்துள்ளது. கணவன் மனைவிக்கு எதிராக மற்ற காவல் நிலையங்களிலும் மோசடி வழக்குகள் உள்ளதால் அந்த வழக்குகளிலும் அவர்கள் அடுத்தடுத்து கைதாக வாய்ப்புள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.